இது வந்து வெளில ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. இவர்கிட்ட போய் கதை சொல்லி ஓகே ஆகணும்னா வீடு சென்டிமெண்ட் இருந்தால் வந்து அது கண்டிப்பாக அவருக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாவீரன் அதுக்கப்புறம் 3 BHK போன்ற ஹிட் படங்கள் கொடுத்த அருண் மிஸ்ரா அவர்களே அவங்களோட மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுலே. மெயினாக ரத்னாவும் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன் சந்தானமும் ரத்னாவை ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கோம். நான் ரொம்ப க்ளோஸ் கிடையாது. பட் நடுவில் லோகேஷ் தரன் மூலியமாகவும் சந்திரன் மூலியமாகவும் தான் ரெகுலராக மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் எனக்கு மேயர்மானோட நான் ஒரு பெரிய ஃபேன். மேயர்மான் படத்துக்கும் மேயர்மான் ஆல்பத்துக்கும் அப்போ வந்து ஒரு படமும் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரெகுலர் டெம்ப்ளேட்லேருந்து வெளியில் நிறையா ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுறோன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீமாகவும் தேட்டர்லேருந்து அதே ரெஸ்பான்ஸ் தான் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அப்படி இருந்தும் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தவர். ரைட்டிங்கில் நிறையா பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். இந்த 29 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்ததுலேருந்தே இட் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரைக்கிங். ஒரு பயங்கர ரிலேட்டபிளாக நம்ம கூட இருக்கிற ஒருத்தரோட கதையாக இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு அந்த இதுலேயே அந்த ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டாரு. அதுலேருந்தே இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 சாங்குமே சீலை சிலைவாக இருக்கும். அப்புறம் இந்த கடைசியாக அந்த பூ பாடல் வந்து நான் ரீசெண்ட் டைமில் கேட்ட பெஸ்ட் ட்ராக் அப்படின்னா பூ பாடல் பாட்டு தான். அது ஏன் இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஷான்ரோடன்றது தேங்க்யூ அந்த சாங்கு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டாக இருந்தது. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது லிரிக் ரத்னா தான் எழுதியிருக்கனாலே ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக எழுதியிருந்தாரு. அவ்வளோ ரிலேட்டபிளாக இருந்தது அந்த லிரிக்கும். வெரி வெரி ஹாப்பி ஃபார் ரத்னா. அப்புறம் கார்த்திகேயன் சந்தானம் இங்கே நம்ம கூட இருக்கிறதுல ரொம்ப வெரி ஜெனுவின் பேஷனேட் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஃப்ரெண்ட், டியர் ஃப்ரெண்ட். ஸ்டோன் பெஞ்சுமே நான் எப்படி பார்க்குறேன், அவ்வளோ பெரிய கார்த்திக் சுப்ராஜ் சார் இப்போ ஒரு பெரிய பெரிய படங்கள் பெரிய ஸ்டார்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவரும் டைரக்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்லி ஒரு ஆஃப் பீட்டான கண்டென்ட் டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் இந்த பக்கம் கார்த்திகேயன் சந்தானமும் வந்து நீலிதா மாதிரி படம்லாம் இப்போ இருக்கிற சூழலில் இப்போ இருக்கிற ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷனில் நீலிதா மாதிரி படம் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு ரொம்ப ஒரு டேரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அப்படி இருக்கும்போது நீலிதா படம் பண்ணுறது 29 இந்த மாதிரி புது புது படங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டான படங்கள் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிற ஸ்டோன் பெஞ்சுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜி ஸ்குவாட் அவருக்கு இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பண்ணுறது, அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு அது சின்ன படம் பெரிய படம் பார்க்கணும். தொடர்ந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அது பண்ணி ஆகணும்னு அவசியமே கிடையாது. யாரும் அவர் கூப்பிட்டு கேட்க போகிறது கிடையாது, ஏன் நீங்கள் இது பண்ணல அப்படின்னு கேட்கவே முடியாது. பட் இருந்தாலும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இவ்வளோ எஃபர்ட் போட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ். அவங்களோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ யூடியூப் பார்க்குறாரு. அதில் சில பசங்க பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னா மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களை பிடிக்கும், அவங்களை கூப்பிட்டு அந்த ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஜி ஸ்குவாட், ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன் சந்தானம், கார்த்திக் சுப்ராஜ் சார், நான் இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. விது கங்க்ராட்ஸ். நீங்கள் பயங்கரமாக இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரெட்ரோட பிரீத்தி உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக நம்புகிறேன். ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஆல்ரெடி ஒரு கண்டிப்பாக ஒரு எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும்னு தோணுது. அது நிச்சயமாக நடக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக we have another promising and well knowledged ஒரு டிரெக்டர். அதாவது இப்படி கூட சினிமாவில் படங்கள் வந்து நம்ம தமிழில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எல்லாரும் கொடுத்தவர். அண்ட் வாஸ்ட் நாலேஜ் இருக்கு அவருக்கு. எந்த மொழியில் இருக்கிற படங்கள் பற்றி டிஸ்கஷன் இருந்தாலும் இஸ் வெரி அதில் ரொம்ப ஆர்வம் காட்டுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய ஸ்ட்ராங் ஹார்ட் ஹிட்டிங் ஃபில்ம்ஸ் வந்துட்டு இருக்கிற டைமில் வெரி லைட் ஹார்ட்டட் ஃபில்ம் எடுத்து எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரெக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. சார் எல்லாருக்கும் வணக்கம். 29 நல்ல ஒரு டைட்டில். ஒன்று ஜாஸ்தியாக இருந்த விட 30 வேறு மாதிரி டைட்டிலாக இருந்திருக்கும், கொஞ்சம் வயசான டைட்டில் மாதிரி. ஸோ 29ன்றப்போ ஒரு யூத் இருக்குது. பூவை வச்சுருக்கீங்க, அது என்ன அர்த்தம் தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால் அந்த மாதிரி 29C பஸ்ஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவார் விரல, அந்த மாதிரி ஒரு கதையா அப்படின்னாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீசர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ ரத்னா ரொம்ப வருஷமாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் அவரை பற்றி சொன்னால் நாளைக்குனால எங்களோட சீனியர் பேட்ச் சார். ஸோ அது நாளைக்கு முடிச்சுட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வாய்ப்பு கேட்டேன், பீஸாவில் நடிக்க முடியுமா அப்படின்னு. கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அப்பத்துலேருந்தே தெரியும். என்னோடய ஃப்ளாட்டுக்கு மேலே தான் இருக்காரு. அடிக்கடி லிஃப்ட்டில் பார்ப்போம். ஸோ அப்படி நல்ல ஒரு சீனியர், நல்ல ஒரு பழக்கம். ஸோ அதை அடுத்து ப்ரொடியூசர் மிஸ்டர் லோகேஷ் வந்து சரி இது சொல்லலை,
அங்கேருந்து பார்த்து முறைக்கிறாப்புல. ஸோ லோகேஷ் வந்து மாநகரம் டைமில் வந்து நாங்களாம் அதே தான் சினிஷ் சொன்ன மாதிரி 150 ரூபா மாதிரி அதே தான் 100 அதே 200 இப்படி சுற்றிட்டு இருந்த ஒரு டைம் அது. ஸோ நானும் லோகேஷ், நித்திலன், அஸ்வத், ஸ்ரீனிஷ், சந்துரு எல்லாருமே நாங்கள் ஒரே டீமாக இருந்தோம். ஸோ அதுலேருந்து லோகேஷோட வளர்ச்சி சூப்பர். ஸோ கங்கராஜ் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார், கங்கராஜ் அவருக்கும் அண்ட் டார்லிங் சாண்டோடன் வடக்குப்பட்டி ராமசாமியில் மியூசிக் போட்டார். ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு ஆள், செம்மையான மியூசிக்ஸ் கொடுத்துருப்பாரு. இது டீசர் மியூசிக் இப்போ பார்த்த இந்த ஸ்னீக் பீக்கோட மியூசிக்கு சூப்பராக இருந்தது. பிரீத்தி ஹஸ்னாரி ஆக்சுவலாக அவங்கள கேஸ்ட் பண்ணதுக்கு பிளான் பண்ண ப்ரோக்கோடில், பட் அவங்களோட டேட்ஸ் நிறைய மிஸ் ஆச்சு. எக்ஸலன்ட் பர்ஃபார்மர். கங்கராஜ் ப்ரோ. நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், ஆர்ஜே பாலாஜி கலாச்சாரி இவர் தான் வந்து ரெட்ரோவில் வில்லனா பண்ணாரான்னு நான் கேட்டேன். என்னங்க நோக்கியா ஃபோன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, கலாய்க்கிறாரு. நான் என்ன அவர் பக்கத்தில் உட்காந்து கவுண்டராக போட்டிருக்காரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படி ஒருத்தர் பண்ணிட்டு ரத்னா மாதிரி இருக்கீங்க நீங்கள். ரத்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக ட்ரெஸ்லாம் போட்டுருக்காரு. யூஸ்வலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ருத்ராட்சி போட்டு ரொம்ப லைவாக பண்ணி கிட்டத்தட்ட அவர் மாதிரி மாறிட்டீங்க. மேபி இந்த கேரக்டருக்காக அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இதுவும் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டிங் குட் பர்ஃபார்மன்ஸ். ஏதோ சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க தெரியல, நான் பேசுகிறேன். அண்ட் தேங்க்ஸ் வெரி ஒன், தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், சூப்பராக ஓடும். தேங்க்யூ வெரி மச். Thank you sir, thank you so much. Most wanted producers. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பூஜை நிகழ்ச்சியை இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு அதிகமாக எல்லாரையும் பேச வச்ச ஒரு ப்ரொடியூசர் இயக்குனர் சினீஷ். ப்ளீஸ் ஓவர் டு யூ ஃபார் a few words. என்ன பேசுறதுன்னு எல்லாருக்கும் என்னோட விஷஸ். ஓகே, லோகேஷ் ப்ரொடக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் கார்த்தி. லோகேஷ் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனோம். அப்போது லோகேஷ், நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதில் யோகி பாபு எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க, உனக்கும் அவார்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஒன்றா போயிடலாமான்னு கேட்டேன். ஓகே சினிஷ், ஆரத்தில் தான் பெட்ரோல் காசு இல்லை, ஒரு 200 மட்டும் போடுவியா நீ சொல்லு, 150 ஓகேவாங்க. ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் இன்னைக்கு ஒரு 4 படம் ப்ரொடக்ஷன். இப்போ என்ன கார் வச்சிருக்காருன்னு தெரியல. ஸோ க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எனக்கு டைம் பாஸ் போர் அடிக்கும் போது தான் ரத்னாக்கு ஃபோன் அடிப்பேன். என்ன கலாய்ப்பாப்புல எனக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ ரத்னாக்கும் வாழ்த்துக்கள். நாளைக்கு ஷான் இருக்காப்புல, அதுக்கு நான் பேசுறதா இல்லை இன்னும் நாளைக்கு. ஸோ கார்த்திக் சுப்பராஜ் சார், சார் பிரதர் சாரி. ஸோ அவருக்கும் விஷஸ். ஸ்டோன் கார்த்தி ரீசெண்ட் டைம் தான் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸ்வீட்டஸ்ட் டார்லிங் இப்போ நான் ரீசெண்ட் டைமில் மீட் பண்ணது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது மேலே எனக்கு இங்கிலீஷும் வரல, பேசவும் வரல. ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம், நீங்கள் 2 வரைக்கும் முடிச்சுட்டு போயிட்டீங்க. வேறு ஏதாவது எக்ஸ்டெண்டட் ஸ்பீச் இருக்குன்னா சொல்லுங்கள். we will continue this later. Thank you so much for your wishes.